கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 26:3 வாசிக்கின்ற பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களா? உம்மையை அவர் நம்பி இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எனவே நீர் அவர்களை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுகிறவர். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை எப்படி நாம பற்றி கொள்ள வேண்டுமா? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உறுதி என்பது நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உடுமை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அப்படித்தானே இந்த உடும்பு பிடி என்று சொல்லுவார்கள். உடும்பு பிடி அப்படின்னு சொல்லி ஓயாமல் நாம் சொல்லப்படுவதை கேள்விப்பட்டு இருக்கிறோம். உடுமானது ஒரு இடத்தை பிடித்தது என்றால் சரியாய் பிடித்துக் கொள்ளும், அதை அதிலிருந்து பிரிக்க முடியாது என்பதைத்தான் உடும்பு பிடி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உடும்பிற்கு, அந்த விலங்கிற்கு இருக்கக்கூடிய பலன் வித்தியாசமான பலன்க. இங்கு வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நாம் கர்த்தரிடத்தில் வைக்கின்ற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அனுபவம் என்ன செய்யுமா? நம்மை அவரை விட்டு பிரிக்க முடியாதபடிக்கு இருக்குமாங்க. அவரை விட்டு யாராலும் பிரிக்க முடியாது. எனவே தான் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எனவே பூரண சமாதானத்தோடு நாம் காக்கப்படுகிறோம். இந்த வார்த்தையை தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பூரண சமாதானம். நல்ல கவனிங்களேன். எல்லாருக்கும் தேவைன்னு தெரியுமா? பரிபூரணமான சமாதானம் தேவைங்க. சந்தோஷம் தேவையா இருக்கு. அப்படித்தானே நம்முடைய இருதயம் சஞ்சலத்தினால் தவிப்பினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அநேக நேரங்களில் கண்ணீர் கவலைகள். ஆனா வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுதுங்க, கர்த்தர் பூரண சமாதானத்தினாலே நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவரை உறுதியாய் பற்றி கொண்டோம் என்றால் நிச்சயமாய் நாம் சமாதானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டே இருப்போங்க. உலகத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற பொழுது கர்த்தரை பற்றி இருக்கிற அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மறந்து யாரையாவது நம்ம பற்றி கொள்ளும்படியாக ஓடிக்கொண்டிருப்பார். ஐயா, அவர்களை பற்றி கொண்ட நலமாய் இருக்குமே, ஐயோ இவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்களே, இவங்களை பற்றி கொண்டு ரொம்ப நல்லா இருக்குமே, அப்படியெல்லாம் சொல்லி நிறைய நேரங்களில் தவறான சில கணக்குகளை போடுவோம். நம்ம இப்படி படித்தால் ரொம்ப நல்லா ஆயிடுவோம், இப்படிப்பட்ட வேலை கிடைத்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, பணத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், வேலையை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், சொத்துக்களை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் என்றெல்லாம் சொல்லி நம்ம நிறைய காரியங்களை பற்றி பிடித்திருப்போம். அதி நிமித்தம் அநேக வேதனைகளை சந்திக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, கர்த்தரை பற்றி இருக்கிற ஒரு மனுஷன் வேதனை இல்லாமல் வாழ முடியும். சூப்பர்லாங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் வேதனை இல்லாமல் பூரண சமாதானத்தோட கூட. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதவான் இவ்வாறாக சொல்லுகிறாங்க. தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்மளோடு நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்களேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். ரொம்ப அழகாய் சொல்லுகிறாருங்க. சங்கீதம் 16:8 வாசிக்கின்ற பொழுது, என் தேவனாகிய கர்த்தரை எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன், என் ஆண்டவரை எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் என் வலது வாரிசத்தில் அவர் இருக்கிறார். சூப்பர்லாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். அவர் எப்படி நம்பிக்கையோடு கூட சொல்றாருன்னா, நான் கர்த்தரை பற்றி பிடித்திருக்கிறேன், எனக்கு முன்பதாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா காரியத்திலுமே என் தேவனை முன்வைத்து 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 ஓடிக்கொண்டே இருப்பேன். எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்ன செய்ய, எப்படி இருக்க என்று கேட்பேன். பாருங்கள், அவர் போருக்கு போகும் பொழுதுக்குள்ள, ஐயா எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்களே, என்னோடு கூட இருந்தவர்கள் கல்லெறிய இன்றைக்கு துணிந்து விட்டார்களே, என்ன செய்ய என்று கேட்டு ஆண்டோடைய பதிலை கேட்டு புறப்பட்டு போய் அவர் திருப்பி கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. அதனால தான் ரொம்ப அழகா எழுதுறாருங்க, என் ஆண்டவர் எனக்கு முன்பதாய் இருக்கிறார், அவரே எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா நிலையிலும் ஆண்டவரை மட்டும் முன்வைத்து பழகி கொள்ள வேண்டும். அவரை மட்டும் முன்னால வச்சு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து வைத்துக் கொள்ளுங்களேன். சில நேரங்களில் சில விழாக்களுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முன்னாள் யாரையாவது பெரிய ஆட்களை கொண்டு நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார். இன்னார் வந்து திறந்து வைத்தால் நலமாக இருக்குமே, இன்னார் வந்து தலைமையேற்றால் நலமாக இருக்குமே என்று சமுதாயத்திலே பெரிய பதவி
வகிக்கிறவர்களையும் நல்ல உயர் இடத்தில் இருக்கிறவர்களையும் தேடிக்கொண்டிருப்பார். ஆனால் எல்லாவற்றுக்கு மேல ஒருவர் இருக்கிறாருங்க, நம் தேவனாகிய கர்த்தர். அவரை முன்வைக்கின்ற பொழுது, அவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலே சொல்ற நம்முடைய வாழ்வு உயர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு குவாலிட்டியாய் நம்முடைய வாழ்வு இருக்குங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கானானிய பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகை ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. மத்தேயு 15:28 வாசிக்கின்ற பொழுது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஓ ஸ்திரீயே, உன் விசுவாசம் பயங்கரமா இருக்கு. என்ன வார்த்தை சொல்றார் பாருங்களேன், உன் விசுவாசம் பெரியதம்மா, உன் விசுவாசம் பயங்கரமானதா இருக்கிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். இந்த கானானிய பெண்ணை குறித்து நமக்கு நன்றாக தெரியுங்க. இயேசுவிடத்தில் வந்து முறையிடுகிறாள், என் பிள்ளை பிசாசினால் பிடித்து அலறிக்கொண்டிருக்கிறது, என் பிள்ளை பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அவளுடைய கதறுதல், அவளுடைய காரியங்களை பார்த்து என்னால் இருக்க முடியல. இயேசுவே, என் பிள்ளைக்கு ஒரு சுகத்தை தருவீராக, ஒரு விடுதலை தருவீராக என்று சொன்ன பொழுது அமைதியாக இருக்கிறார். இரண்டாவது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது, இஸ்ரவேலுக்கு மட்டுமே வந்தேன், இப்படி எல்லாம் பதில் சொல்றாருங்க. எப்படிப்பட்ட காரியம் பாருங்களேன். ஆனாலும் அந்த அம்மா விடல. முதல்ல அமைதியா இருக்கிறாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்த, உங்களுக்கு எல்லாம் வரலாமா அப்படின்ட்டாரு. மூணாவது சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது சொன்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல ஐயா, பிள்ளைகளின் அப்பம் எனக்கு தேவையில்லை, எச்சில் போதுமானதா இருக்கிறது, உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய எச்சில் எனக்கு போதும், உன் பிள்ளைங்க சாப்பிட்டு தூக்கி போட்ட எச்சில் இருக்கு பார்த்தீங்களா, அது போதும் என்று சொன்ன பொழுது இயேசு விசுவாசத்தை கண்டு மெச்சுவதை பார்க்க முடிகிறது. இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா நிலையிலும் பதில் வருகிற வரைக்கும் தளர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் பதிலை தருகிறவராய் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவரையே நீங்கள் பற்றி கொண்டவர்களாய் நீங்கள் நிலையாய் நில்லுங்கள், கவலைப்படாதீங்க. உலகம் பயங்கரமான காரியங்களை முன்வைத்து பயப்படுத்தும், நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். பயப்படாதீங்க. எல்லா நிலையில் சொல்லுங்க, என் கர்த்தரை எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், என் ஆண்டவரையே நான் உறுதியாய் பற்றி இருக்கிறேன். சூப்பரான வார்த்தைங்க, என் ஆண்டவரை உறுதியாய். உலகத்தில் அநேக காரியத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம ஆண்டவரை விட்டு சில நேரங்களில் தூரம் போயிருந்தாங்க. சில பிள்ளைங்களை பார்த்தாலும் தெரியும், மொபைலை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். குழந்தைங்க கூட மொபைல் இல்லாம, மொபைல் போன் இல்லாம சாப்பிடக்கூட மறுக்குதுங்க. மொபைல் போன் இல்லாம பிள்ளைங்க உட்கார மாட்டுக்கு. குட்டி குழந்தைங்க 1.5 வயசு 1 வயசு பிள்ளைங்களாம் அந்த மொபைலை பற்றி பிடித்து கொண்டு அதில் உட்கார்ந்து விளையாடுவதில் ஆர்வம் காட்டுகிறது. பெற்றோர்களும் என்ன செய்கிறார்கள், கொடுத்து விடுகிறார்கள். பாருங்களேன், அந்த பிள்ளைகளை கொடுத்து அவங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அதில் அடிக்ட் ஆகி விடுகிறது. நிறைய பேரை பார்க்கிறோம், உலகத்தில் ஏதோ ஒன்றை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் அதில் விழுந்து இந்த நாட்களை எழும முடியாமல் இருக்கிறாங்க. சில பாவத்தை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. சில நிறைய விஷயங்களை, தேவையில்லாத காரியங்களை, சில மனிதர்களை இப்படிலாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு பின்னால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நமக்கு நல்ல மேல வந்துடல கடைசி வரைக்கும் ஓடுவாங்க பற்றி பிடித்தவர்களாய். ஒண்ணுமே நடக்காதுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், யாரை பற்றி பிடித்திருந்தாலும் இன்னைக்கு விட்டுருங்க. தேவனை மட்டுமே பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாக ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்களேன். ஏன் சொல்லட்டுமா, அவர் ஒருவரை நமக்கு எல்லாவற்றும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் நீங்க ஏசாயா சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மதாய நம்பி இருக்கிறாங்க, எனவே சமாதானத்தோடு அவரை காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறேன். சூப்பருங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க. என் கர்த்தரை எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற அவரைத்தான பற்றி பிடித்திருக்கிறையா. உலகத்தில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் தேவனை பற்றி பிடிப்பதை மாத்திரம் விட்டு விடாதிருங்க. தேவனுடைய மகிமை உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கும். கவலைப்படாதீங்க. கண்களை மூடுவோமா. பிதாவே, என் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சூழ்நிலை நிமித்தம் அநேக நேரங்களில் ஆண்டவரை உம்மை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறதையா. விலகாதபடிக்கு தேவனுடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுவதாக. எந்த சூழ்நிலை வந்தால் என் கர்த்தர் மாத்திரம் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி உங்க மேல நம்பிக்கை வைத்து பிள்ளைகள் உண்மையே பற்றி கொள்ளும்படியான ஒரு கிருபையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதத்திலும் தேவ சமாதான பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்
செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாயிருங்கள். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.